ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2KD பைட்ஸில் அரிசியே இல்லாமல் ஹெல்தியான பயத்தம்பருப்பு இட்லி, அதுக்கு தொட்டுக்க டேங்கியான டொமேட்டோ மின்ட் சட்னி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இட்லிக்கு 1 கப் பாசிப்பருப்பு, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி இல்லை கிரைண்டரில் சேர்த்து இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இதை 7லேருந்து 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் புளிக்க வச்சிருங்க. ஃபர்மெண்ட் பண்ணுறனால இது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாவு புளிச்சதும் அப்படியே இட்லியாக ஊற்றிடலாம். ஆனால் இன்னும் டேஸ்டாக்க தாளிச்சா சூப்பராக இருக்கும். எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி, சீரகம், பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு மாவில் கலந்துருங்க. இது கூட துருவின கேரட், கொத்தமல்லி சேர்த்து கலந்துடலாம். இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லை, தோசை, பணியாரம்னு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த மாவை எண்ணெய் தடவின இட்லி பிளேட்டில் ஊற்றி 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். சாஃப்ட் அண்ட் ஹெல்தியான இட்லி ரெடி. இதுக்கு தொட்டுக்க டேங்கி டொமேட்டோ மின்ட் சட்னி செய்யலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அப்புறம் கட் பண்ண தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. தக்காளி வெங்காயம் வதங்கினதும் 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆற விட்டு சட்னியை அரைச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துட்டா டொமேட்டோ மின்ட் சட்னி ரெடி. இந்த பாசிப்பருப்பு இட்லிக்கு புளிப்பு, காரம்னு இந்த சட்னி சூப்பர் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு 2KD பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.